கொஞ்சம் நேரம் போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சிடலாம். இப்போ இங்கே வைக்கலாம். வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்கலாம். மெசேஜ் பண்ணுவாங்க, நீங்க வந்து பியூட்டி கோர்ஸ் படிக்கலாம், கண்டிப்பா ஒரு பிசினஸ் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து டே எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுசா ஒரு வேலையெல்லாம் செஞ்சேன். அது ஒரு ரொம்பவே சின்ன இன்கம் தான், இருந்தாலும் ஒரு 5 நாள் எனக்கு எந்த வேலையுமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையை ஆரம்பிச்சேன். என்னென்ன வீடியோவில் பாருங்க. டே விலாகும். எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போ ஒரு 6:15 இருக்கும். எப்போதும் போல் 5:30க்கு எந்திரிச்சு அம்மாவுக்கு சமையலில் ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ அம்மா ரெடி ஆகிட்டாங்க. எப்போதுமே ரெடி ஆனதுக்கப்புறம் தான் காஃபி குடிப்பாங்க. காஃபி குடிச்சிட்ருக்காங்க. நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். ஒரு 4-5 நாள் நான் சமைக்கக்கூடாது, அதனால் இப்படி இருக்கேன். காலையிலே ஒரு மாதிரி இருந்தது. வீட்டுக்குள்ளே போக முடியாது, ஒரு குக்கிங்கில் விலாக் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதனால் நான் காலையிலே அப்பாவி மாதிரி இருந்தேன். எங்கள் ஊரில் குடிக்கிற தண்ணி வந்து உள்ளே வண்டி வரும் சரிங்களா, அது சில நாள் 7 மணிக்கெலாம் வரும். இன்றைக்கி நல்ல நேரம் முன்னாடியே வந்துருச்சு. அம்மாச்சி பாதி தூரம் கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா தான் உள்ளே கொண்டுட்டு வந்து வச்சாங்க. இந்த வேலையை தான் சொன்னேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த தென்னை மரத்தில் சின்ன குறும்பு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நான் பிறக்கி விற்றுருக்கேன். அது நான் வந்து மிடில் கிளாஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும், அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறப்போ நான் என் தங்கச்சியெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சின்ன சின்ன இன்கம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பு கொடுக்குறது. அதை வந்து ஒரு 4-5 நாள் இப்படி ஒரு 4-5 நாள் ஃப்ரீயாக தானே இருப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லியுமே கூட ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் பண்ணலாம். இந்த பார்ட்டு தேஜுவை தான் வீடியோ எடுக்க சொன்னேன். உனக்கு நான் இன்றைக்கி சூப்பராக வீடியோ எடுத்திருக்கேமான்னு கொண்டு வந்து மொபைலில் கொடுத்தா. அதுக்கப்புறம் எப்போதும் போல் அவங்களோட விளையாட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து போர் அடிக்காமல் இன்றைக்கி விளையாண்டாங்கங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் நேரம் போட்டாச்சு. இப்போ நம்ம வச்சிடலாம். இப்போ இங்கே வைக்கலாம். வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்கலாம். இது வந்து ஊருக்குள்ளேயே ஒரு நாள் தேஜுவோட ஃப்ரெண்டோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருந்தோம்ல, அந்த இடம்தான். அவங்க வீட்டு பக்கத்துலேயே தோப்பு இருக்குது. தெரிஞ்சவங்கிறதுனால கேட்டிருந்தேன். எனக்கு அப்பத்தாவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. தூரத்தில் எங்கேயாவது மட்டை இருந்ததுன்னா இழுத்துட்டு வந்து போடுவாங்க. உப்பு பத்தல. இப்போ கொஞ்சம் உப்பு பத்திக்கலாம். உப்பு பத்தல. உப்பு போட்டாச்சு. போட்டாச்சு. இப்போ நம்ம முட்டை சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டை நல்லா தாச்சி பண்ண தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஏற்றோன்னே இப்போ தண்ணி ஏற்றாச்சு. இப்போ நம்ம ஊற்றலாம். இப்போ நம்ம நல்லா வேகட்டும். அப்போதான் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம மூடிக்கலாம். நான் வந்து தூங்கலாம். வேகாச்சு. வெந்துருச்சு. சூடா இருக்கு. டைம் இப்போ 1 மணி இருக்கும். எனக்கு சாப்பாடு கொடுக்குறது வந்து இன்றைக்கி காலைல அம்மாச்சி தான் கொடுத்தாங்க. அம்மா ஒரு வேளை ஷிஃப்ட்டுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, இல்லாட்டி அப்பா. விளக்கு மாதிரிலாம் கிழிச்சிட்டு வரும்போது வீட்டில் அடுப்பு தானே எரிச்சிட்ருக்கோம். மழை காலத்தில் வந்து ஓலை, இந்த பாலை, அப்புறம் தென்னை மரத்தில் இருக்குள்ளங்க பருத்தி மரம், அதெல்லாம் வச்சு எரிக்கல அப்படின்னா சரியாகவே தீ எரியாது. வீட்டில் தீந்து போகும். அம்மா எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் விறகுமே பிறக்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் தனித்தனியாக காய வச்சுருக்கேன். அந்தளவுக்கு வெயிலும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து துணி துவைக்கிற வேலை இருக்குது. துணி துவைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் குளிச்சுட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணணும். சரி, நான் துணி துவைச்சிட்டு வரேன். ஃபேன் ஆஃப் பண்ணியுமே பின்னாடி லைட் ஆனில் இருக்கிறனால
கேமராவுக்கு கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது, இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பியூட்டி கோர்ஸ் படிக்கலாம், ஏன்னா அது வந்து இப்போ நிறைய இன்கம். இப்போ ஏதாவது ஒரு கல்யாணத்தில் போய் நம்ம மணப்பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விடுறோம் அப்படின்னாலுமே அது வந்து 20,000க்கு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் படிக்கலாம். திருப்பூரில், அப்புறம் கோயம்புத்தூரில், சென்னையில எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒடிசாவில் வந்து சேலையெல்லாம் காட்டன் சாரீஸுமே நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. நீங்கள் அதை கூட சேல் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுங்கன்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. இல்லை ஒரு கடை மாதிரி கூட அண்ணாவுக்கு வச்சு கொடுங்க, உங்கள் கூட இருக்கிற மாதிரி. நீங்கள் தனியாக அங்கே இருந்தீங்கன்னா சேஃப் இல்லை, நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கான நேரம் இது இல்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு வந்த ஃபீவர் இன்னும் க்யூர் ஆகலை, அடிக்கடி அது வந்துட்டு தான் இருக்குது. மாமனார் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே நீங்கள் ஒடிசாக்கு வாங்க, அங்கே போயிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்னு கூட அலையலாம். எனக்கு சரியாக தெரியல, அவங்க நாட்டு மருத்துவம் எடுக்கிறாங்களா இல்லை மறுபடியும் அங்கேயே போய் கூட அட்மிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவருக்கு இன்னும் ஃபீவர் க்யூர் ஆகலை. இன்னொன்று வந்து வீட்டில் மாமியார் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், பொங்கலுக்கு வராங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுவாங்க. அவங்க வீட்டில் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் செகண்ட் பேபி பிளானிங்க்கு கூட சொல்லுவீங்க. ஆனால் இன்னொன்று, செகண்ட் பேபிக்கு நான் இங்கே இருந்தேன், தமிழ்நாட்டில் இருந்தேன் அப்படின்னா பெர்த் சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு ஒடியா லாங்குவேஜில் வேணும். இங்கே பிறந்துட்டு இங்கே இருக்கிற பெர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் நம்ம ஒடியா லாங்குவேஜில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுலையுமே கன்ஃபார்மாக தெரியலங்க. அது அப்படி கிடைக்குமா என்னன்னு தெரில. அதுதான் ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று வந்து இப்போ இங்கே இருக்கிறது வந்து அண்ணாக்கு கல்யாணம் ஆகலை இல்லைங்களா. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நான் என்னோட ப்ரெக்னென்சி ஆரம்பத்துலேருந்து பாப்பா பிறக்கிற வரையும் நான் இங்கே இருக்க முடியாதுல்ல. அதனால் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே இருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஸ்டார்டிங் அந்த 1வது மாதத்துலேருந்து 4வது மாதம் வரையும் வாமிட் இருக்கும். அப்போல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் தேவைப்படும். தனியாக என்னால் எதுவும் செய்ய முடியாது. வீட்டில் என் ஹஸ்பண்டு மாமனார் மட்டுமே சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கல்ல, அதுக்கு அவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் வந்து இருங்கன்னு சொல்லி வேறு ஏதாவது சுச்சுவேஷனை சொன்னாலும் சரி, இல்லை ஒரு ப்ரெக்னன்சி பிளானிங்காக இருந்தாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்குமே இப்போ சரியான நேரம் இல்லை. வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இடம், வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே நான் வீட்டில் இருந்து தான் பண்ண முடியும். அப்போ எப்படி எங்கள் ஊருக்காரங்களாம் வந்து வாங்குவாங்க, அவங்க வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் வீடு நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன், நீ வந்து முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்க ஆனால் செய்ய மாட்டேங்கிற அப்படின்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் என் மேலேயும் இருக்குது, மிஸ்டேக்கும் இருக்குது. சில நேரம் சில சிச்சுவேஷன் அதெல்லாம் சரிப்பட்டே வரல. இப்போது எல்லாத்துக்குமே சரியான நேரம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். என்னையும் நம்பி இந்த கோர்ஸ் படிங்கன்னு சொல்கிறதோ, இல்லை இந்த மாதிரி நீங்கள் முடிவெடுங்கன்னு சொல்லி நீங்களாக சஜஸ்ட் பண்ணுறதும் சரி, எல்லாமே நான் நல்லா இருக்கணும்னு செய்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் எல்லாருக்குமே சொல்கிறேன், சீக்கிரமாகவே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கான நாலேஜுமே நான் நிறைய கற்றுக்கணும் இல்லைங்களா. ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கையில் அந்த அளவுக்கு பணம் இல்லை, ஒரு லோன் எடுக்கிறோம், அதை மறுபடியும் அடைக்கிற மாதிரி நம்மளுக்கு இன்கம் இருக்கணும் இல்லைங்களா. ஏன்டா ஆரம்பிச்சோங்கிற மாதிரி ஆகக்கூடாது. ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற மாதிரி பார்க்கணும்ல. அதனால் டைம் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் வேணும். நிறைய சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் பாப்பா படிப்பு விஷயத்துலையுமே இப்போ கூட ரீசெண்டாக சில கமெண்ட்ஸ் வர்றது, ஒடிசா போகாதீங்க, பாப்பா தமிழ் அந்த அளவுக்கு பேசாதுன்னு. ஆனால் கண்டிப்பாக அங்கே ஒடிசாவில் ஹஸ்பண்டோட அக்கா, மாமனார், மாமியார் எல்லாருமே பாப்பா ஒடிசாவில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற அப்பா அம்மாவுமே இதை நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அவங்க அப்பாவோட விருப்பமும் இருந்தால் தமிழ்நாட்டில் படிக்கவை, அவங்களோட விருப்பம் இல்லைன்னா நீ உன் இஷ்டத்துக்கு அடம் பிடிச்சி ஃபேமிலியில் சண்டை வரக்கூடாதுன்னு தான் அப்பா அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எதையுமே நம்மளாம் முடிவு எடுக்க முடியாது, டைம் இருக்குது. சஜஸ்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சீக்கிரமாகவே ஒரு நல்ல பதில் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ, பாய். தாத்தா வந்துட்டாரா?